ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ரீட்டெயில் ஷாப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டெயிலுக்கும் எல்லா பொருட்களையும் சேல் பண்ணுறோம். அதோட நிறைய ஆஃபர், ஸ்கீம் இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அதோட எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சு, நாங்கள் எப்போதுமே உங்கள்கிட்ட எந்த பொருளாக இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு நம்ம டீம்கிட்ட எப்பயுமே சொல்லுவோம். நான் குறிப்பிட்ட இப்போ ஒரு சில நாட்களில் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நம்ம ஷாப்புக்கு வர்றவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கே சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறையவே மிடில் கிளாஸ் பீப்புளும், அதோட டெய்லி வேலைக்கு போகிறவங்களும் நம்ம ஷாப்புக்கு நிறையவே வாரீங்க. ரேட்டு கம்மியாக பொருள் கிடைக்குமான்னு பார்க்குறீங்க. ரேட்டு கம்மியாகவே நம்ம கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். அதோட ஒரு சில பொருட்கள் ரேட்டு கூடின பொருட்களையும் வந்து பார்த்துட்டு உங்களால் வாங்க முடியாமல் ஒரு சில விஷயங்கள் ஆகுது. அதுக்கு இஎம்ஐ கேட்குறீங்க. இஎம்ஐ நம்ம போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலவங்களுக்கு இஎம்ஐ வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி இஎம்ஐ போட்டிருப்பாங்க, ஆனால் கட்டி பகுதி கட்டாமல் விட்டுருப்பாங்க. இல்லை இஎம்ஐயில் அவங்களுக்கு அவைலபிள் இருக்காது, ஏஜ் அவைலபிள் இருக்காது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிலவங்களுக்கு வந்து இஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டாக்குமெண்ட் சார்ஜ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சில அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வருது. ஒரு மினிமம் ஒரு 10,000 பொருள் அப்படிங்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 2,000 3,000 எக்ஸ்ட்ரா வருது. அதுலேயும் அவங்களுக்கு யோசிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு ஏதாவது பெஸ்ட்டாக அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம சைடில் இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கீம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்கு எவ்வளோ முன்பணம் கட்டலாம் அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதோட மாதம் மாதம் கட்ட போகிறீங்க, இல்லை நான் டெய்லியும் கட்டுறேன், வாரம் கட்டுறோம் அப்படிங்கிறதையும் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறதுங்கிறதையும் நீங்களே சூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த இன்ட்ரெஸ்ட்டு ரேட்டிங் எதுவுமே நாங்கள் போட போகிறது கிடையாது. அதோட டாக்குமெண்ட் சார்ஜ் எதுவுமே நாங்கள் வாங்க மாட்டோம். என் பொருளுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை மட்டும் நீங்கள் கட்டினா போதும். அதோட இன்க்ளூடு ஜிஎஸ்டியோட நாங்கள் என்ன ரேட்டு சொல்கிறோமோ அந்த ரேட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து போட்டு தரோம். எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி டேக்ஸஸ் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். இது எப்படி யூஸ் ஆகும், எப்படி இது ரன் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே நம்ம மெயினாக அப்லோட் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் 10,000 ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த பொருளுக்கான ரேட்டு 10,000 இருக்குது அப்படிங்கும்போது, இன்றைக்கி ஒரு பொருள் வந்து 10,000 இருக்குது அப்படின்னா, இப்போ உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் நாளுக்கு நாள் ரேட்டு மாறி சேஞ்ச் ஆகி போய்கிட்டே தான் இருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு பொருள் 10,000 நீங்கள் பில் போடுறீங்க அப்படின்னா, ஒரு 3 மாதமோ 2 மாதமோ கழித்து பார்த்தீங்கன்னா அதே பொருளுக்கு 12,000 13,000 அப்படி ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்படி இருக்கும்போது ஒரு